நான் எங்கள் வீட்டில் செஞ்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 கப்பு நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன பால் சைஸில் மாவை நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த உருட்டி வச்ச பால்களை ஒன்றா உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஓரங்கள்லேருந்து மெல்லமாக கிளறி விடுங்க. இப்போ உருண்டைங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 3 உருண்டை அளவுக்கு நான் மாவு எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. அதை நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கிட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கிறோம். இது எதுக்காக சேர்க்குறோன்னா பால் கொழுக்கட்டை கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அதுக்காண்டி தான் சேர்க்குறோம். கரைச்சி ஊற்றின மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளர் இருக்கும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு.